ஏஎல்பி CP22க்கு தேவையான ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் டாபிக்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் 1 or 2 வீடியோஸில் நம்ம ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, இன்னைக்கு ஒரு சில கொஸ்டின் பார்ப்போம். If the radiation emission rate of a black body at 523.4 degree Fahrenheit is E, then what will be the radiation emission rate of a black body at 32 degree Fahrenheit அப்படின்னு கேட்டிருக்காங்க. 523.40 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் ஒரு கருப்பு பொருளின் கதிர்வீச்சு உமிழ்வு வீதம் E எனில் 320 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் ஒரு இது 320 டிகிரி கிடையாது, 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ஒரு கருப்பு பொருளின் கதிர்வீச்சு உமிழ்வு வீதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கொஸ்டினை கவனிச்சிங்கன்னா 523.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் ஒரு பொருளோட கதிர்வீச்சு ஈன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அது எவ்வளோ இருக்கணும் தான் கேட்குறாங்க. என்னடா அது நம்பர்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பயப்படாதீங்க. கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிள் தான். இங்கே நம்ம பயன்படுத்த போகிறது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. இந்த விதிப்படி பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சு வீதம் எமிஷன் ரேட்டு டெம்பரேச்சரோட பவர் 4க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஃபார்முலாவை நீங்கள் வெப்பநிலையில் நம்ம கெல்வினில் அளவிட்டு தான் போடணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டு இந்த மாதிரி ஃபாரன்ஹீட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரன்ஹீட்லேருந்து கெல்வினுக்கு என்ன பண்ணுங்க, முதல்ல மாற்றுங்க. ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து என்ன எழுதுங்க, F-32/9 = R/4 = K-273/5 போடுவீங்களா? இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், கெல்வின் வேல்யூ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 32க்கு 32 போட்டுட்டேன்னா 32 - 32 0/9 0ன்னு வந்துடும். 0/anything 0 தான். K-273/5. அப்போது இந்த சைடு உங்களுக்கு 0ன்னு இருக்கும். இந்த 5 இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணாலும் 5 × 0 0 தான் வரும். = K-273ன்னு கிடைக்கும். அப்போது கேயோட வேல்யூ உங்களுக்கு 273 அப்படின்னு கிடச்சிரும். இந்த பக்கம் மைனஸ் இருக்கிற இந்த பக்கம் போது ப்ளஸ் ஆகிடும். இப்போ வந்து 32க்கு போட்டோம். இதே மாதிரி என்ன பண்ணுங்க, 523.4க்கு போடுங்க. 523.4 - 32/9 = K-273/5. 523.4 - 32 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 491.4 / 9 கிடைக்கும். = K-273ன்னு கிடைக்குமா, /5. இந்த 5 டிவிஷனில் இருக்கிற இந்த பக்கம் எடுத்துருவாங்க, மல்டிப்ளிகேஷனுக்கு வந்துடும். 491.4 × 5 / 9 = K-273 அப்படின்னு இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு என்ன வரும், K-273 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி டிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு 273 அப்படின்னு கிடைக்கும். இப்போது ஸ்பேஸை வந்து இந்த பக்கம் எழுதிக்கிறேன். என்ன இருக்குது, 273 = K-273 இருக்கா. இந்த 273 வந்து இந்த பக்கம் எடுத்துருந்தீங்கன்னா ப்ளஸ் 273 ஆகிடுமா. K = 273 + 273. 6 14க்கு 4 பேலன்ஸ் 1, 4 + 1 5. கேயோட வேல்யூ உங்களுக்கு 546 அப்படின்னு இங்கே கிடச்சிருக்கு. இன்னொன்று 273 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் வந்து T1 வந்து உங்களுக்கு 546 கெல்வின். செகண்ட் டெம்பரேச்சர் T2 வந்து உங்களுக்கு 273 கெல்வின். அதாவது வெப்பநிலை அப்படியே என்ன பண்ணுது, பாதியாக குறையுது, 1/2. நம்ம ரூல் படி பார்த்தீங்கன்னா வெப்பநிலை பாதியாக குறைஞ்சிச்சு அப்படின்னா கதிர்வீச்சு என்ன ஆகும், ஈன்றது உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T⁴ அப்படின்னு பார்த்தோமா. அப்போது ஈன்றது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது, பாதியாக குறையுது. அப்போது 1/2 பவர் 4 வருமா. 1 × 1 × 1 4 தடவை போட்டாலும் 1 தான் வரும். இப்போ வந்து 2⁴ போட்டிங்கன்னா 2 × 2 × 2 × 2 2 × 2 × 2 4 4 2 8 2 16 வரும். 1/16 அப்போ என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அப்போது ஆரம்பத்தில் உங்களுக்கு ஈயாக இருந்தது, இப்போ என்ன இருக்குது, ஈன்னு சொல்லிட்டாங்க இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ ஈன்னு இந்த இடத்துல இருந்தது, இப்போ E/16 அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், மாறி இருக்கும்.
இப்போ E/16ன்றது உங்களுக்கு எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஃபாரன்ஹீட் கொடுத்தா உடனே கெல்வின்க்கு மாற்றிடுங்க. 273 இதோட மடங்கு தான் கண்டிப்பாக வரும். இங்கே வெப்பநிலை 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது 546ன்றனால 273ன்ற 3ஓட 2 மடங்கு. ஸோ 2ஓட பவர் 4 போட்டு 16 அப்படின்ற ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The length of a steel rod at 25 degrees Celsius is 8 meter. If the coefficient of linear expansion of steel is 12 into 10 power minus 6 per degree Celsius, then what will be the increase in the length of the rod when the temperature is increased to 60 degrees Celsius? இந்த இடத்துல 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு எஃகு கம்பியின் நீளம் 8 மீட்டர் ஆகும். எஃகின் நேரியல் விரிவு குணகம் 1 டிகிரி செல்சியஸ்க்கு 12 × 10⁻⁶ எனில் வெப்பநிலையை 60 டிகிரி செல்சியஸ் ஆக உயர்த்தும் போது கம்பியின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு 8 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இரும்பு கம்பியை 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ்க்கு சூடுபடுத்துகிறாங்க. அப்படி பண்ணுறப்போ அந்த கம்பி எவ்வளோ நீளம் அதிகமாகும், இன்க்ரீஸ் இன் லென்த் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லீனியர் எக்ஸ்பான்ஷன். நேரியல் விரிவு அப்படின்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த சேஞ்ச் ஆன லென்த்து இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் லென்த் எவ்வளோ இருந்துச்சு, ஆல்ஃபா. ஆல்ஃபான்றது உங்களுக்கு விரிவு குணகம், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், அவ்வளோதாங்க. ஆரம்ப நீளம் எவ்வளோ இருந்துச்சு, நமக்கு 8 மீட்டராக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டீல் ராட் வந்து உங்களுக்கு 8 மீட்டராக இருக்கும். 25 டிகிரி செல்சியஸில் இப்போ இருக்குது. அது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணி 60 டிகிரி செல்சியஸ்க்கு 25 டிகிரி செல்சியஸாக இருந்தது. ஹீட் பண்ணதுனால இப்போ என்ன ஆயிடுச்சான், 60 டிகிரி செல்சியஸ்க்கு மாறிடுச்சான். அதே 8 மீட்டர் தான் இருக்குது. இந்த 8 மீட்டர்லேருந்து இப்போ என்ன ஆயிருக்கும், அது கொஞ்சம் லென்த்து இப்போ இந்த 8 மீட்டர் இருந்தது கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த ஹீட் பண்ணதுனால. அதுதான் இப்போ உங்களுக்கு என்ன சேஞ்ச் இன் லென்த்து தான் கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து ஆரம்ப நீளம் 8 மீட்டர்னு தெரியும். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு, 8 மீட்டர். அந்த 8 மீட்டரை போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த விரிவு குணகம் ஆல்ஃபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, வேல்யூ 8, 12 × 10⁻⁶, அதையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அப்படின்றது எவ்வளோ வெப்பநிலை மாற்றம் ஆயிருக்கு அப்படின்றது தான். ஸோ எனக்கு 25 இருந்துச்சு, 60 மாறி இருக்கு. அப்போது 60 - 25 போட்டோம்னா எனக்கு என்ன வரும், 35 டிகிரி டெம்பரேச்சரில் மாற்றம் இருக்குது. அப்போ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், 35 இந்த இடத்துல போட்டுக்கிறேன். சரி, இப்போது 8 × 12 உங்களுக்கு என்ன வரும், 96 இன்ட்டு இந்த 35 இன்ட்டு ஒரு 10⁻⁶ இருக்குது. 96 × 35 பண்ணிங்கன்னா என்ன வரும், 3316 கிடைக்கும். இன்ட்டு 10⁻⁶ அப்படியே இருக்கும். இப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3360 இன்ட்டு 10⁻⁶ மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். நமக்கு இந்த 8 மீட்டரில் தானே லென்த்து போட்டிருக்கோம். ஆனால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கவனிச்சிங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது. சென்டிமீட்டர் இருக்குன்றப்போ மீட்டரை நீங்கள் என்ன பண்ணணும், சென்டிமீட்டராக மாற்றணும். நமக்கு தெரியும் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணலாம், மீட்டர் டு சென்டிமீட்டருக்கு மாற்றுறதுக்கு 1 மீட்டருக்கு பதிலாக நான் 100 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாமா. அப்போ நான் இந்த இடத்துல மீட்டரை கேன்சல் பண்ணிவிட்டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இது 10⁻+2ன்னு இருக்கும். இங்கே 10⁻⁻6ன்னு இருக்குது. அப்போது 10⁻⁻6, அப்போ இந்த +2 அப்படியே அதில் போட்டுக்கலாமா. அப்போ இது என்ன ஆகும், -6 + 2 10⁻⁻4ன்னு கிடைக்குமா. 3360 இன்ட்டு 10⁻⁻4. 10⁻⁻4 எப்படி எழுதலாம், 3360 டிவைடட் பை 10⁻4 ஜீரோஸ் போட்டுக்கலாமா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 3 ஜீரோஸ் இருக்குன்னா பாயிண்ட்டை 3 டிஜிட் தள்ளி எடுத்துகிட்டு வரணும். 1 2 3 3 டிஜிட் தள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா
ஆன்சர் உங்களுக்கு 0.336 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். உங்களுக்கு 0.336 சென்டிமீட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பியில் இருக்கா? இப்போ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி யூனிட்ல வந்து ஃபார்முலா தெரிஞ்சு எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வந்தாலும் இந்த யூனிட் கன்வர்ஷன் மீட்டர் டு சென்டிமீட்டர் நீங்க பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா 1 மார்க் லாஸ் ஆயிடும். A wall K is equal to 0.8 watt per meter Kelvin has 20 degrees Celsius and 5 degrees Celsius on its faces. If heat flux is 120 watt per meter squared, find thickness அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சுவரின் K 0.8 watt per meter Kelvin முகப்புகளில் 20 டிகிரி செல்சியஸ் மற்றும் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைகள் உள்ளன. வெப்ப பாய்வு 120 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் தடிமனை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கொஸ்டினை கவனிச்சிங்கன்னா ஒரு வால் இருக்கு. சரி, என்ன பண்ணுங்க, ஒரு வாலை வரைங்க. எக்ஸாமில் வந்து நீங்கள் இதெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்காதீங்க, ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஜஸ்ட் வரைகிறேன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வால் இருக்கு. வால் வரைஞ்சாச்சு. ஒரு செவ்வறு பக்கம் 20 டிகிரி செல்சியஸ் இருக்கான். இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹேஸ் 20 டிகிரி செல்சியஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 5 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த செவ்வறு வழியா வெப்பம் எவ்வளவு வெப்பம் உங்களுக்கு பாயுது, ஹீட் ஃப்ளக்ஸ். அந்த ஹீட் ஃப்ளக்ஸ் என்ன சொல்றாங்க, பாயக்கூடிய அந்த ஹீட் இங்கே பாயும் பார்த்தீங்களா? ஏன்னா இங்கிட்டு 20 இங்கிட்டு 5 டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால ஹீட் பாயும். என்னன்னு சொல்லியிருக்காங்க, 120 வெபர் பர் மீட்டர் வாட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செவ்வரோட தடிமன் எவ்வளவுன்னு தான் உங்களுக்கு, இதுதான் இந்த தடிமன் தான் உங்களுக்கு எவ்வளோன்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. எக்ஸ் இது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஃபோரியர்ஸ் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன். ரொம்ப ஃபார்முலா சிம்பிள் தான் பாருங்க. ஹீட் ஃப்ளக்ஸ் Q அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவல் டு K into del T by dx length. எனக்கு மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேன்றது உங்களுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி. கேயோட வேல்யூ உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, 0.8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால என்ன பண்ணுறேன், 0.8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பாருங்க, ஒரு சைடு 20 இன்னொரு சைடு 5. அப்போ 20 மைனஸ் 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 15 டிகிரி அப்படின்னு டெம்பரேச்சர் கிடைக்கும். 15 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லென்த், இதுதான் வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க கொஸ்டின்ல கேட்குறாங்க. கரெக்டா? இந்த லென்த் தடிமன். ஹீட் ஃப்ளக்ஸ் வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 120 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் 120 போட்டுக்கிறேன், வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கெல்வின்க்கு வாட் பை மீட்டர் கெல்வின் அப்படின்னு இருக்கும். ஸோ வாட் கேன்சல் ஆகிடும், மீட்டர் கேன்சல் ஆகிடும். 120 by மீட்டர் அப்படின்னு இருக்கும். இந்த பக்கம் 0.8 into 15 டிவைடட் பை அந்த லென்த்து எல். அது இங்கே நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். சரி, இங்கேயும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸை வந்து என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.8 into 15 டிவைடட் பை 120 அப்படின்னு இருக்கும். பாயிண்ட்டே ரிமூவ் பண்ணிடலாம். 10 மல்டிபிள் பண்ணுறேன், மேலே கீழே 2 சைடு மல்டிபிள் பண்ணேன்னா 0.8ன்றது 8 மாறிடும். 8 into 15 மேலே மாறிடும், கீழே வந்து 1200 ஆகிடும். இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2, கீழே வந்து 4ன்னு கிடச்சிரும். 3ஆல் அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5ன்னு கிடைக்கும். இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டிவைடட் பை 20 கிடைக்கும். அப்போ 1/10ன்றதை பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி எடுத்தீங்கன்னா 0.1 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். 0.1 மீட்டர் அப்படின்றது நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கு, 0.1 மீட்டர். ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A body cools from 80 degrees Celsius to 50 degrees Celsius in 10 minutes. Ambient 20 degrees Celsius. What is its temperature after next 10 minutes அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பொருள் 10 நிமிடங்களில் 80 டிகிரி செல்சியஸில் இருந்து 50 டிகிரி செல்சியஸாக குளிர்கிறது.
சுற்றுப்புற வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ். அடுத்த 10 நிமிடங்களுக்கு பிறகு அதன் வெப்பநிலை என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் பேஸ்டு கொஸ்டின். ஆனால் ஃபார்முலா யூஸ் பண்ண வேணாம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கனாலே இங்கே போதும். முதல்ல வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர் என்னன்னு பாருங்கள். சரௌண்டிங் டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து இந்த ஆம்பியன் டெம்பரேச்சர் அப்படின்றது தான். என்னன்னு சொல்லியிருக்காங்க, சரௌண்டிங் டெம்பரேச்சர் வேல்யூ 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பாடி கூல்ஸ் வந்து ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனி பொருள் ஏதோ ஒன்று இருக்குது, அது வந்து 80 டிகிரி செல்சியஸில் இருந்து 50 டிகிரி செல்சியஸ்க்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இனிஷியலாக 80 டிகிரி இருக்கும், அது இல்லாமல் இந்த சரௌண்டிங் டெம்பரேச்சர் இதை வந்து என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். 80 - 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 60 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இனிஷியலாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு, 80லேருந்து 50 மாறி இருக்கு. 10 மினிட்ஸ் ஆஃப்டர் 10 மினிட்ஸ். ஓகேங்களா? 80லேருந்து 50ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சரௌண்டிங் டெம்பரேச்சர் 20 போட்டிங்கன்னா இனிஷியலாக 60ல் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும், 50 - இந்த சரௌண்டிங் டெம்பரேச்சரை மைனஸ் பண்ணிக்கணும் இங்கேயும். ஏன்னா இங்கே மைனஸ் பண்ண பார்த்தீங்களா? அப்போது 50 - 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 30 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 60 - 30 ஈக்குவல் டு உங்களுக்கு 30 அப்படின்னு கிடைக்கும். எனக்கு 10 மினிட்ஸில் 60 இருந்தது 30 மாறி இருக்கு. இதுதான் இந்த இங்கேருந்து சொல்ல வர்றாங்க இந்த கிவன் டேட்டாலேருந்து. அப்போ ரேஷியோ என்ன இருக்குன்னு பாருங்க, 60 தான் 1ன்னா 30 என்ன, எக்ஸ் எந்த பக்கம் எடுத்துருவாங்க, 60 எந்த பக்கம் எடுத்துருவாங்க, 30 எந்த பக்கம் எடுத்துருந்தீங்கன்னா 30 0 0 கேன்சல் 1. எக்ஸோட வேல்யூ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ரேஷியோ என்னவா இருக்கு, 1/2. 10 மினிட்ஸ் ஆகுதுன்னா அதை நீங்கள் 1/2 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். 60 இன்னொன்று 30 ஆகுது, 0 0 கேன்சல் 1, இங்கே 2. 2 இருந்தது வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு 1 இருக்கும். அப்போது உங்களுக்கு பாதியாக குறையுது. கரெக்டாக? அதான் உங்களுக்கு ரேஷியோவில் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதே மாதிரி அடுத்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு போச்சுன்னா டெம்பரேச்சர் என்ன இருக்குன்றது தான் கேள்வி. அப்போது எனக்கு இப்போ பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குது, 30 இருக்குது. அடுத்து என்ன இருக்கும், 1/2 ரேஷியோவில் மாறி இருக்கும். 1/2 ரேஷியோ போட்டிங்கன்னா என்ன ஆகும், 30ல் 1/2 போட்டிங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ். இந்த 15 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது இந்த பாடியோட டெம்பரேச்சர். சரௌண்டிங் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அந்த 20 ஆட் பண்ணலை. ஸோ 15 + 20 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், 35 டிகிரி அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிரும். 35 டிகிரி செல்சியஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, wool is a good thermal insulator. It traps air which has low conductivity. கம்பளி ஒரு நல்ல வெப்ப காப்பான், அது குறைந்த கடத்துத்திறன் கொண்ட காற்றை தக்க வைத்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கம்பளி ஒரு நல்ல இன்சுலேட்டர், இது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். அதனால தான் குளிர்காலத்தில் நம்ம ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பியில் பாருங்கள், அது குறைந்த கடத்துத்திறன் கொண்ட காற்றை தனக்குள்ளே தக்க வச்சுக்குது அப்படின்றாங்க. இது கரெக்டான காரணம். கம்பளி இலைகளோட இடையில நிறைய இடைவெளி இருக்கும், அது காற்றெல்லாம் அதில் காற்றுலாம் உங்களுக்கு சிக்கிக்கும். காற்று வெப்பத்தை ரொம்ப மெதுவாக தான் கடத்தும், லோ கண்டக்டிவிட்டி. இதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு வெளியே போகாமல் அந்த காற்று தடுக்குது. அப்போ கம்பளி ஒரு குட் தெர்மல் இன்சுலேட்டராக இருக்குது. இதுக்கு காற்று தான் மிக முக்கியமான காரணம். அப்போ இதில் 2வது வாக்கியம் முதல் வாக்கியத்தோட சரியான விளக்கமாக இருக்குது. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. அப்புறம் ஆப்ஷன் பின்றது ஆப்ஷன் ஏவை சரியாக விளக்குது. இப்போது ஆப்ஷன் டி பாருங்க, போத் ஆர் கரெக்ட், பி எக்ஸ்பிளைன்ஸ் ஏன்ற ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் த டேர்ம்ஸ் வித் டெஃபனிஷன்ஸ். காலம் 1 காலம் 2 ஐசோதெர்மல், அப்புறம் அடிபயாட்டிக்,
ஐசோபாரிக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. முதல்ல இந்த ஐசோதெர்மல், இதுல தெர்மல் அப்படின்னாலே வெப்பம்னு நமக்கு தெரியும். ஐசோ அப்படின்னா ஒரே மாதிரி, அப்படி இல்லைன்னா மாறாத அப்படின்னு மீனிங்ல வரும். அப்போ வெப்பநிலை மாறாத, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு வரும். இப்போ 1க்கு பி, வெப்பநிலை மாறாம இருந்தா அது ஐசோதெர்மல். அடுத்து பாருங்க அடிபயாட்டிக். இந்த வார்த்தையை பார்த்தாலே ஞாபகம் வர வேண்டியது தெர்மல் ஐசோலேஷன். அதாவது வெப்பம் உள்ளேயும் வராது வெளியேயும் போகாது. நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க ஐசோபாரிக். இதுல பார் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க. நம்ம அழுத்தத்தை பிரஷர் அளக்க பாரோமீட்டரை பயன்படுத்துவோம். அந்த பார் தான் இது. அப்போ அழுத்தம் மாறாம இருந்ததுன்னா அது ஐசோபாரிக், கான்ஸ்டன்ட் பிரஷர். ஆப்ஷன் ஏ. பிசிஏ நமக்கு எங்க வருதுன்னு பாருங்க, ஆப்ஷன் சில வருது. இப்போ வந்து நீங்க ஐசோதெர்மல்னா என்ன, வெப்பநிலை. ஐசோபாரிக்னா பார்னா அழுத்தம் பிரஷர். அடிபயாட்டிக்னா ஹீட் ஆன்சர் கிடையாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஐசோ காரிக் அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன அளவு மாறாத நிலையை தான் உங்களுக்கு ஐசோகாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த குவான்டிட்டிஸ் வித் யூனிட்ஸ் காலம் 1 அண்ட் காலம் 2. ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்ன யூனிட்டு, ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டிக்கு என்ன யூனிட்டு, ஹீட்டுக்கு என்ன யூனிட்னு கேட்குறாங்க. சரி, முதல்ல வந்து எனக்கு ஹீட்டுக்கு என்னன்னு தெரியும், ஹீட்டோட யூனிட் ஜூல் அப்படின்னு எனக்கு தெரியும், கரெக்டா. அப்போது 3க்கு சி, இதை முதல்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். 3க்கு சின்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 3க்கு சின்னு இருக்குது. எனக்கு வந்து இப்போது ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கும் ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டிக்கும் எனக்கு யூனிட் தெரியலனாலுமே நான் என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலே டேரெக்டாக ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம், ஒரு மார்க் கன்ஃபார்ம் கிடச்சிரும். சரி, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக் ஹீட்டு ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டிக்கும் யூனிட் பார்ப்போம். தன்மைப்பெயர்ப்பு திறன். ஸ்பெசிஃபிக் ஹீட் 1 கிலோ எடையில் ஒரு பொருளோட வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்தத்துக்கு தேவைப்படக்கூடிய வெப்பம் தான் இது. அப்போது இதோட வெப்பநிலை என்னென்னா ஜூல் வெப்பம், எடை கிலோகிராம், அப்புறம் வெப்பநிலை 3மே வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஜூல் பர் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்குது ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கு. அப்போது 1க்கு என்ன வரும், ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3வது இந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டின்றது தெர்மல் கண்டக்டிவிட்டி, வெப்ப கடத்துத்திறன். இது வந்து ஒரு பொருளோட வெப்பத்தை எந்த அளவுக்கு கடத்துதுன்னு சொல்கிறது. இதோட அழகு பார்த்தீங்கன்னா வாட் பர் மீட்டர் கெல்வின் அப்படின்றது. இப்போது செகண்டுக்கு ஆன்சர் ஏ, பிஏசின்றது உங்களுக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பிளாக் பாடி எமிட்ஸ் பவர் பி அட் 500 கெல்வின், வாட் இஸ் பவர் அட் 1000 கெல்வின். ஒரு கருப்பு பொருள் 500 கெல்வின் வெப்பநிலையில் பி என்ற திறனை வெளியிடுகிறது. 1000 கெல்வின் வெப்பநிலையில் அதன் திறன் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு கருப்பு பொருள் வெளியிடக்கூடிய திறன், இந்த பி பவர்ன்றது அதோட வெப்பநிலையோட டெம்பரேச்சரோட 4th பவருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நேர் விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இதுதான் வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா அப்படின்றது. இப்போ ரொம்ப சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா, ஆரம்ப வெப்பநிலை T1 என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, 500 கெல்வின் சொல்லிட்டாங்க. T2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000 கெல்வின் சொல்லியிருக்காங்க. அப்போது வெப்பநிலை எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கு, 500 இருந்தது உங்களுக்கு 1000 மாறி இருக்கு. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம், 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2, 1 இருந்தது உங்களுக்கு 2 மாறி இருக்கு, 2 மடங்காக இருக்குது. அப்போது மல்டிபிள் டு 2 ஆயிருக்கு, 2 மடங்காயிருக்கா. இப்போ வந்து எனக்கு டெம்பரேச்சர் வந்து மல்டிபிள் டு 2 ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டெம்பரேச்சருக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 2 பவர் 4ன்னு கிடைக்குமா. 2 பவர் 4 என்ன, 2 × 2 × 2 × 2, 2 4 4 8 2 16. Pயோட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கும், 16 டைம் இருக்கும். அப்போது 16Pன்றது உங்களுக்கு இங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
மேட்ச் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மோட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். நமக்கு ரேடியேஷன்னா என்னன்னு தெரியும், சன்லைட்டுன்னு தெரியும். அப்போ 3க்கு பின்னு சூஸ் பண்ணிக்கலாமா? 3க்கு பி எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் டியில் மட்டும்தான் 3க்கு பின்னு இருக்குது. அப்போது நான் டேரெக்டாக ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண்டக்ஷனுக்கு என்ன? மெட்டல் ராட் ஹீட்டட் அட் ஒன் எண்ட். இங்கே வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் மூலமாக ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கண்டக்ஷனில். கன்வெக்ஷன் பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ்னால உங்களுக்கு என்ன பண்ணும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் மூமெண்ட்னால. கன்வெக்ஷனுக்கு அப்போ உங்களுக்கு பாயிலிங் வாட்டர் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறோம். சிஏபின்றது உங்களுக்கு ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அசர்ஷன். வாட்டர் ஹேஸ் ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ரீசன் வந்து இட் ரெக்வயர்ஸ் மோர் எனர்ஜி டு ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். இது நம்ம நிறைய தியரி கொஸ்டின்ஸில் பார்த்தாச்சு. அசர்ஷன் கரெக்டு, அதுக்கான ரீசனும் கரெக்டு தான். நீருக்கு அதிக தன்மைப்பெயர்ப்பு திறன் உள்ளது. காரணம் பார்த்தீங்கன்னா அதன் வெப்பநிலையை உயர்த்துவதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ரெண்டுமே உண்மை தான். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஆர் வந்து ஏவை கரெக்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரலசன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.